shame on you and shame on your government and shame on BJP party. Why you are not giving Sindoor to your Mrs. first? और ऑपरेशन सिंदूर का ऑपरेशन बंगाल करेगा, इतना हिम्मत है तो काल इलेक्शन करके करिए, हम तैयार है। सब एजेंसी तो उनका हाथ में है। आपका क्या अधिकार है सिंदूर भेजने का? सिंदूर का अधिकार तो हमारे पति का, हमारे पति लाके हमें देंगे सिंदूर लगाने के लिए। तुम कौन होते हो? तुम क्या हमारे मुखिया बन गए? तुम हमारे क्या बनना क्या चाहते हो? வணக்கம். பிஜேபியின் ஐடி விங், பிஜேபியின் சங்கிகள், பிஜேபியின் ஒட்டுமொத்த பக்தர் கூட்டத்தை ஒரே நொடியில் இந்த நாட்டு பெண்கள், ஒரு மாநிலத்தின் பெண் சீஃப் மினிஸ்டர் கோவணத்தில் அம்மனமாக ஓடவிட்டு வேடிக்கை பார்த்து வருகிறார்கள். அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு ஆபரேஷன் பெங்கால் என்று கூறிய பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்கிறது வெஸ்ட் பெங்கால் அரசாங்க சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வழியாக. அது மட்டுமல்ல, ஆபரேஷன் சிந்தூர் அதிலிருந்து வரக்கூடிய அனைத்து அரசியல் லாபத்தையுமே புளியக்கூடிய வேலையை எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்து வந்தாரோ, எந்த அளவில் பிஜேபியின் ஐடி விங் பார்த்து வந்ததோ, எந்த அளவில் கோதி மீடியா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அனைத்து புகழுமே போய் சேர வேண்டும் என்கிற அந்த வேலையை பார்த்து வந்தார்களையோ, அனைத்தையுமே ஒரே நொடியில் இந்த நாட்டு பெண்கள் அதற்கான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். கர் கர் சிந்தூர், அதாவது வீட்டுக்கு வீடு குங்குமத்தை கொடுக்க போறீர்களா? ஒரு ஹிந்து பெண்மணி தன்னுடைய கணவர் கையிலிருந்து மட்டுமே அந்த குங்குமத்தை பெற்றுக்கொள்வார். ஒரு திருமணத்திற்கான மிக முக்கியமான அடையாளம், ஒரு பெண்ணிற்கான ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய தன்மானம். இது என்னுடைய கணவருடைய அடையாளம். அந்த அடையாளத்தை லுச்சா லஃபங்கா போன்ற நபர்கள், யாரோ ஒரு ரோட்டில் போறக்கூடிய நபர் என்னுடைய வீட்டு கதவை தட்டி அந்த குங்குமத்தை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேனா? வரட்டும், பார்த்து கொள்ளலாம். வர்றவர்களுக்கு அடிதான் என்று கூறக்கூடிய பல்வேறு பெண்களுடைய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலானது. இது மட்டுமல்ல, மம்தா பானர்ஜி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்த பல்வேறு பதிலடி. குங்குமம் கொடுக்க ஆசையாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு முதலில் கொடுத்து வாருங்கள் என்று ஜசோதா பேனை பற்றி மம்தா பானர்ஜி கூறிய இந்த வார்த்தை. அதாவது போட்டு பார்த்திருக்கார்கள். சரி, ஆபரேஷன் சிந்தூர் அந்த குங்குமத்தை வைத்து பீகார் தேர்தல், வெஸ்ட் பெங்கால் தேர்தல் அனைத்தையுமே ஒரு கை பார்த்து விடலாம் என்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை பேக் ஃபயர் ஆகிவிட்டது என்று தெரிந்த உடனேயே அமித் மால்வியா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து இது ஒரு ஃபேக் நியூஸ் என்று கூறிவிட்டார். அதாவது இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கீமையும் நாங்கள் லான்ச் செய்வதாகவே இல்லை. தைனிக் பாஸ்கர் பொய் பேசியிருக்கிறார்கள். 28ஆம் தேதி தைனிக் பாஸ்கர் டெல்லி, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பீகார், வடநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் எங்கெல்லாம் அவர்களுடைய நியூஸ் பேப்பருடைய ரீச் இருக்கிறதோ அனைத்து இடங்களுடைய எடிஷன்ஸ்களில், இன்னும் சொல்ல போனால் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் இருந்த இந்த ஸ்டோரி அனைத்துமே பொய் என்று கூறிவிட்டார்கள். அப்படி தைனிக் பாஸ்கர் பொய் என்று இந்த ரிப்போர்ட்டை எழுதியிருந்தால் எதற்காக 28ஆம் தேதிக்கு பின்பு உடனடியாக அமித் மால்வியா இது ஒரு ஃபேக் நியூஸ் என்று கூறவில்லை? எதற்காக பிஜேபியின் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இல்ல பிஜேபியுடைய ஸ்டாண்டே ஒரு பிரஸ் மீட்டை வைத்து இது ஒரு பொய்யான செய்தி, இப்படியெல்லாம் நாங்கள் செய்ய போவதில்லை என்று கூறவில்லை? எதற்காக மகிழா மோர்ச்சா, பிஜேபியின் மகிழா மோர்ச்சா இதற்கான கண்டனத்தை தெரிவிக்கவில்லை? இன்னும் சொல்ல போனால் பிஜேபியின் ஒபிஷியல் ஸ்போக் பர்சன்கள் கோதி மீடியாவின் சேனல்களில் அமர்ந்து கொண்டு இந்த புதிய ஸ்கீமை பற்றி விளக்கமும் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். 2.5 நாட்கள், 28ஆம் தேதி இந்த செய்தி வெளிவந்தது. 30ஆம் தேதி அமித் மால்வியா இதற்கான யூட்டர்னை அடித்து விட்டார். அந்த நியூஸ் பேப்பருடைய கட்டிங்கை போட்டு திஸ் இஸ் அ ஃபேக் நியூஸ் என்று எழுதியிருக்கிறார். சரி, தைனிக் பாஸ்கர் அப்படி பொய்யை பேசியிருந்தால் எதற்காக நீங்க தைனிக் பாஸ்கர் மீது வழக்கு போடவில்லை? எதற்காக அவர்களிடம் எப்படி இந்த செய்தி உங்களிடம் வந்தது என்கிற அந்த கேள்வியை கேட்கவில்லை? தைனிக் பாஸ்கரை விட்டு விடுங்கள். நியூஸ் 24 இது போன்ற பல்வேறு செய்தி ஊடகங்கள், ஆஜ் தக், ஏபிபி நியூஸ், ஜி நியூஸ், இது போன்ற பல்வேறு செய்தி ஊடகங்கள் அவர்களிடம் எதற்காக நீங்க பதில் கேட்கவில்லை என்று எனக்கு புரியவில்லை.
ஆனால் இந்த இடத்தில் 2-3 விஷயங்கள், அதாவது இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்கு முன்பு 2 விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஒன்று, प्रधानमंत्री और गृह मंत्री जवाब दें सुब्रमण्यम स्वामी जो बोल रहे हैं. प्राइम मिनिस्टर मोदी एंड होम मिनिस्टर अमित शाह 2 பேருமே உங்களுடைய அரசியல் கட்சியான பிஜேபியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் கொடுத்த அந்த பதில். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய போர் விமானம் 5 போர் விமானங்களை நாம் இழந்திருக்கிறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்த நாட்டு அரசாங்கம் அதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இது காங்கிரஸ் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு அல்ல, பிஜேபி எடுத்து வைத்த குற்றச்சாட்டு. இதே இடத்தில் மம்தா பானர்ஜியுடைய ஒரு சில கேள்விகளையும் பார்த்து விடுங்கள். மம்தா பானர்ஜி, பட் ப்ளீஸ் ரிமெம்பர் எவ்ரி வுமன் ஹேஸ் ரெஸ்பெக்ட், தே டேக் சிந்தூர் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட். ஒரு விஷயத்தை மற்றும் மனதில் பதிவிட்டு விடுங்கள். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சுய மரியாதைக்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய கணவர் கையிலிருந்து மட்டுமே அந்த குங்குமத்தை பெறுவதாக அதை பெருமையாகவும் எடுத்து வைக்கிறார். PM Modi said, just like you are not husband of everybody. Prime Minister Modi, நீங்க இந்த நாட்டின் விஸ்வ குரு போன்று விஸ்வ ஹஸ்பண்ட் கிடையாது. இதை மம்தா பானர்ஜி எடுத்து வைத்த உடனே 24 மணி நேரத்திற்குள் அமித் மால்வியாவுடைய அந்த யூட்டர்ன் பார்க்கப்பட்டது. தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது ஒரு ஃபேக் நியூஸ் என்று எடுத்து வைத்து விட்டார். எதற்காக? ஸ்கீம். அப்படி இது பொய்யாக இருந்திருந்தால் 2.5 நாள் வரை நீங்க தூங்கி கொண்டிருந்தீர்களா? உங்களுடைய ஸ்போக் பர்சன் டிவி சேனல் டு டிவி சேனல் இதை பற்றி எதற்காக விளக்கினார்கள்? அப்போ ஒரு நியூஸ் பேப்பரை படித்து அவர்கள் போய் அங்க பேச தொடங்கி விட்டார்களா என்கிற இந்த கேள்வி. யூ ஷுட் பி ashamed of speaking like this first. மம்தா பானர்ஜியுடைய அடுத்த கடுமையான வார்த்தை கேளுங்கள். Why you are not giving sindoor to your Mrs. first? நொய்டா ஃபிலிம் சிட்டியில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள், கோதி மீடியா சேனல்கள், ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டு வாலாட்டி கொண்டு இருக்கக்கூடிய விலை போன இந்த பத்திரிகையாளர்கள், அவர்களுடைய ஸ்டுடியோவில் மம்தா பானர்ஜியுடைய இந்த கடுமையான கேள்விகளை அவர்கள் அடக்கியிருந்தால் கூட, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் இருந்தால் கூட, சோஷியல் மீடியா, ஒட்டுமொத்த யூடியூபில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இதை மிகப்பெரிய அளவில் வெளிக்காட்டினார்கள். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு ஆபரேஷன் பெங்கால் என்று கூறக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்த அந்த பதில், அதாவது வெஸ்ட் பெங்கால் என்ன பாகிஸ்தான் மீது நீங்க ஆபரேஷன் சிந்தூரை நீங்க கொண்டு வந்தீர்கள், இப்போ ஆபரேஷன் பெங்கால் என்றால் அதற்கான அர்த்தம் என்னவென்ற அந்த கேள்வியை மம்தா பானர்ஜி கேட்டிருக்கிறார். இஃப் யூ ஹாவ் so much of courage, hold election tomorrow. We are players. All agencies are in there with your favor. The BJP was so ashamed that they didn't know how to express it. தைரியம் இருந்தால் நீங்களே கேளுங்கள் மம்தா பானர்ஜியோட இந்த வார்த்தை. और ऑपरेशन सिंदूर का ऑपरेशन बंगाल करेगा, इतना हिम्मत है तो काल ही इलेक्शन करके करिए, हम तैयार है. 100 एजेंसी तो उनका हाथ में है. தைரியம் இருந்தால் நாளைக்கே இந்த தேர்தலை வைத்து பாருங்கள். நாங்க போட்டியாளர்கள், தைரியமான நபர்கள், எங்களுக்கு பயம் எல்லாம் கிடையாது. உங்கள் கையில் தான் அனைத்து ஏஜென்சிகளுமே இருக்கிறது, அதையும் தாண்டி நாங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் பிஜேபி அதை செய்ய முடியாது. இப்போ அமித் மால்வியாவுடைய இந்த ட்வீட்டை படிங்கள். அதாவது 2.5 நாட்கள் கழித்து இது ஒரு ஃபேக் நியூஸ் என்று எழுதிய அமித் மால்வியா கோடிக்கணக்கான ரூபாயை ப்ரொபகண்டாவை பரப்புவதற்காக எதற்காக இவர்கள் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதாவது ஒரு ஃபேக் நியூஸை 2 நாட்களுக்கு கழித்து தான் இவர்களுக்கு தெரியுமா. बहुत सारे लोग भास्कर में प्रकाशित हुए इस फेक न्यूज के आधार पर सोशल मीडिया पर अपनी प्रतिक्रिया दे रहे हैं. பல நபர்கள் दैनिक भास्करல வெளிவந்த இந்த செய்தியை நம்பி தன்னுடைய रिएक्शனை பதிவிட்டு வருகிறார்கள். लेकिन हद तो तब हो गई जब पश्चिम बंगाल की मुख्यमंत्री एक अधिकृत सरकारी मंच से एक ट्रोल की तरह इस आधारहीन खबर को लेकर राजनीति करने लगी. அளவு மிஞ்சிய விஷயம், இந்த ஃபேக் நியூஸை வைத்து ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் ஒரு ட்ரோல் போன்று அந்த ஆதாரமற்ற ஒரு செய்தியை கேள்வியாக எடுத்து வைக்கிறார், விமர்சிக்கிறார். இது ஒரு फेक न्यूज. ममता बनर्जी को अपने प्रदेश में
बदहाली की चिंता करनी चाहिए. மம்தா பானர்ஜி இதெல்லாம் செய்யக்கூடாது. தன் மாநிலத்திற்கு என்ன செய்யலாம், தன் மாநிலத்துடைய மோசமான நிலையை பற்றி நீங்க சிந்திக்க வேண்டும். और देश की सुरक्षा जैसे संवेदनशील मुद्दों पर बेतुकी बयानबाजी नहीं करनी चाहिए. நேஷனல் செக்யூரிட்டி போன்ற மிக முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது அளவு மிஞ்சிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க கொட்டக்கூடாது. பश्चिम बंगाल सांप्रदायिक की आग में जल रहा है. வெஸ்ட் பெங்கால் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. மகிழாய சுரக்ஷித் நஹி, பெண்கள் பாதுகாப்பாக கிடையாது. बेरोजगारों के पास रोजगार नहीं है, வேலையில்லா திண்டாட்டம் அங்க இருக்கிறது. मैं ममता बनर्जी की प्राथमिकताएं होनी चाहिए. இதெல்லாம் மம்தா பானர்ஜியோடைய பிரையாரிட்டியாக இருக்க வேண்டும். பெண்களை பற்றி மால்வியா எழுதியிருக்கிறார். இப்போ இன்னைக்கு ஒரு 2-3 மணி நேரத்திற்கு முன்பு இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. उत्तर प्रदेश के मैनपुरी में एक लड़के के 130 अश्लील वीडियो सामने आए हैं. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மேன்புரி, அங்க ஒரு நபரை பிடித்திருக்கிறார்கள். 130க்கும் மேற்பட்ட பான் வீடியோஸ், அசிங்கமான வீடியோஸ், அந்த நபருடைய வீடியோஸ் வெளியாகி உள்ளது. எந்த வயது வித்தியாசமும் இல்லாமல், அதாவது சின்ன குழந்தையிலிருந்து முதியோர் வரை அனைத்து பெண்களையுமே இந்த நபர் அந்த காமவெறியை தீர்க்கும் போது அந்த வீடியோ படங்களெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். யார் இந்த நபர்? பிஜேபியின் ஒரு பெண் தலைவியின் மகனாம் இந்த நபர். बीजेपी महिला मोर्चा की नगर अध्यक्ष है ये. बीजेपीயின் women cell உடைய பிரசிடென்ட்டின் மகன் இந்த நபர். And Amit Malviya is talking about women's safety. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியும் வெளியிட்டிருந்தேன். எப்படியோதே பிஜேபி சார்ந்த ஒரு நபர் நடு ரோட்டில் நேஷனல் ஹைவேவில் தன்னுடைய காமசூத்ராவை படமாக எடுத்து காட்டினார் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். இதை விட்டுவிடுங்கள். பிரிஜ் பூஷன் சரண் சிங், இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள் தன்னுடைய பதக்கங்களை கங்கை நதியில் கரைக்க போனார்கள். இந்த நாட்டிற்கு தன்மானத்தை தேடிக் கொடுத்த, பெருமையை தேடிக் கொடுத்த அந்த பெண்கள். எங்களுடைய மானம் பறிபோகிறது. இது போன்ற மிருகங்கள் எங்களுடைய சதையை கிள்ளி எடுக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்த பின்பு கூட பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்ல இதே பிஜேபியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண் தலைவிகள் யாருமே பேசவில்லை. இன்னைக்கு அந்த நபர் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு அவர் மீது போடப்பட்ட பாஸ்கோ வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. இவர்கள் பெண்களுடைய சேஃப்டியை பற்றி பேசுகிறார்கள். சரி, அமித் மால்வியா ராஞ்சி எடிஷனை அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்திருக்கிறார். मोदी 3.0 की वर्षगांठ, घर घर सिंदूर पहुंचाएगी बीजेपी, 9 जून से शुरुआत. இது இந்த வீடியோவுடைய இந்த ரிப்போர்ட்டுடைய தலைப்பு. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய 3வது அணி 3.0 அதற்கான முதல் ஹாப்பி பர்த்டே, முதல் ஆனிவர்சரி பிஜேபி இதை கொண்டாட போகிறதா? ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு கர் கர் சிந்தூர் என்கிற இந்த விஷயம், இது ஒரு ஃபேக் நியூஸ். இதை நம்பாதீர்கள். அமித் மால்வியா 2.5 நாட்களுக்கு பின்பு உறக்கத்திலிருந்து விழித்திருக்கிறார். சரி, பிஜேபியுடைய இந்த புதிய பொய்யற்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். மம்தா பானர்ஜி என்னெல்லாம் கூறினார் என்று அதையும் நீங்க பாருங்கள். ஒன் நேஷன் ஒன் சிந்தூர் என்று எடுத்துக்காட்டக்கூடிய இந்த புதிய சட்டத்தை பற்றி ஷேம் ஆன் யூ, ஷேம் ஆன் யுவர் கவர்மெண்ட் and shame on BJP party. மம்தா பானர்ஜியுடைய இந்த கடுமையான வார்த்தை. Amit Malviya says the news of BJP Sindoor distribution campaign, which Mamta Banerjee got furious about, published on Bhaskar front page, is a fake news. எப்படி யூட்டன் அடித்து விட்டார்கள் நீங்க பாருங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை. மே 28ஆம் தேதி பாஸ்கர்ல வெளிவந்த இந்த செய்தி பொய்யாக இருந்திருந்தால், மே 28ஆம் தேதி நீங்க என்ன செய்தீர்கள்? அமித் மால்வியா உறங்கிக் கொண்டிருந்தாரா? பிஜேபியுடைய ஒட்டுமொத்த ஃபேக் ஃபேக்டரி என்ன செய்தார்கள்? ட்ரோலர்ஸ்கள் என்ன செய்தார்கள்? எதுவுமே தெரியவில்லை. மம்தா பானர்ஜி
இஃப் யுவர் ஹார்ட் இஸ் சோ பியூர், மம்தா பானர்ஜியோடைய இந்த வீடியோ நீங்க பார்க்கணும். இஃப் யுவர் ஹார்ட் இஸ் சோ பியூர், உங்களுடைய இதயம் அவ்வளோ பவித்திரமாக இருந்தால், ஸோ ஹூ டுக் அவர் சிந்தூர், யார் இந்த நாட்டு பெண்களுடைய அந்த குங்குமத்தை, அந்த பொட்டை அளித்தார்கள்? The sisters and warriors, have you caught them yet? அந்த பெண்களுடைய பொட்டை அளித்த நபர்கள், அந்த தீவிரவாதிகளை நீங்க பிடித்துட்டீர்களா? அவர்களை என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டீர்களா? இல்ல ஓடி ஒளிந்திருக்கிறதா? அந்த இடத்தையாவது நீங்க கண்டுபிடித்தீர்களா? இது போன்ற பல்வேறு கேள்விகளை மம்தா பானர்ஜி கேட்டிருக்கிறார். மம்தா பானர்ஜி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காங்கிரஸும் களத்தில் இறங்கிவிட்டது. காங்கிரசின் சுப்ரியா ஷினட்டே அவர் என்ன பேசியிருக்கிறார், அதையும் நீங்க கேளுங்க. औरत अपनी मांग में सिर्फ अपने पति के नाम का सिंदूर भरती है क्योंकि वो सुहाग की निशानी होता है, सौभाग्य की निशानी है। किसी भी ऐरे गहरे नत्थु खेरे का दिया हुआ सिंदूर थोड़ी मांग में भर लेंगी हिंदुस्तान की व्याहताएं। सिंदूर सनातन संस्कृति में समर्पण की, प्रेम की, हर परिस्थिति में एक दूसरे के साथ खड़े रहने की, एक दूसरे के पूरक होने की निशानी है। ஒரு பெண்ணுடைய அபிமானம், ஒரு பெண்ணுடைய திருமணத்திற்கான அடையாளம், தன்னுடைய கணவர் வழியாக வரக்கூடிய அந்த குங்குமத்தை பற்றி இந்த பிஜேபியினர்களுக்கு, சனாதன பிராக்டிஸை, சனாதன தர்மத்தை பற்றி தெரிஞ்ச நபர்களுக்கு அந்த குங்குமத்துடைய வேல்யூ புரியும் என்று கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சிவசேனா, ஆர்ஜேடி, காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி அனைத்து நபர்களுமே பிஜேபியை, பிரைம் மினிஸ்டர் மோடியை ஒரு கை பார்த்து விட்டார்கள். இதிலிருந்து பயந்து போன பிஜேபி இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் எத்தனையோ வீடியோக்கள் வைரலாக தொடங்கிவிட்டது. நீ யார் எங்களுக்கு குங்குமம் கொடுப்பது என்று பல வீடியோக்கள், அதை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், பாருங்க. आपका क्या अधिकार है सिंदूर भेजने का? सिंदूर का अधिकार तो हमारे पति का, हमारे पति लाके हमें देंगे सिंदूर लगाने के लिए। तुम कौन होते हो? तुम क्या हमारे मुखिया बन गए? तुम हमारे क्या बनना क्या चाहते हो जो आप हमें सिंदूर दोगे? आप सिंदूर लेके पहुंचो तो हम तुम्हारी क्या हालत करते बताएंगे हम आपको। மம்தா பானர்ஜி இங்கே மட்டும் நிற்கவில்லை. மம்தா பானர்ஜியோடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோ உங்களுக்கு தைரியமாக இருந்தால் டிவி டிபேட்டருக்கு வரலாமே, தனிச்சையாக நான் உங்களுக்கு, நீங்க வேணா உங்களுடைய டெலிபிராம்டர் எடுத்துட்டு வாங்க, பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து, யூ பி வித் யோர் டெலிபிராம்டர், ஐ வில் பி அன்பிரிப்பேர்ட், எந்த விதமான ப்ராம்ப்டரும் இல்லாமல் நான் உங்களுடைய கேள்விகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய கோதி மீடியா சேனல்களை அங்க வர சொல்லுங்க, எடுத்து காட்டட்டும், லைவ் டெலிகாஸ்ட் எடுத்து காட்டட்டும். இது மம்தா பானர்ஜியோடைய சேலஞ்ச். அப்போ அவர்கள் வீசிய வலையில் யாருமே சிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த கர் கர் சிந்தூர் என்கிற ஸ்கீம் அவர்களுக்கு எதிராகவே மாறிவிட்டது. இதிலிருந்து பயந்து போன பிஜேபி இப்போ இது ஃபேக் நியூஸாக எடுத்து காட்டுகிறார். மம்தா பானர்ஜியோடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட், தன்னை விஸ்வகுருவாக எடுத்து காட்டக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி அமெரிக்காவுடைய ஒரே ஒரு ட்வீட்டை பார்த்து பயந்து விட்டார்கள். ஒட்டுமொத்த போரையே சீஸ்ஃபயர் ஆக்கி விட்டார் இந்த நபர் என்று அதையும் அவர் எடுத்து விமர்சித்தார். அமித் மால்வியா நரேந்திர மோடியை பற்றி எத்தனையோ இடங்களில் எழுதி வருகிறார். அவர்கள் கண்ணுக்கு இந்த ஃபேக் நியூஸ் தெரியவில்லையா? பாஸ்கர் ஒரு சாதாரணமான நியூஸ் பேப்பர், பாஸ்கர்ல ஃப்ரண்ட் பேஜில் ஒரு செய்தி வரும்போது எப்படி அதை நீங்க விட்டீர்கள்? சரி, பாஸ்கரை விட்டு விடுங்க. நியூஸ் 24 உடைய இந்த போஸ்டர் எடுத்து பாருங்கள். நியூஸ் 24 எழுதிய இந்த போஸ்டர், மோடி சர்க்கார் घर घर पहुंचाएगी सिंदूर, 9 जून से चलेगा अभियान. மோடி அரசாங்கம் வீட்டுக்கு வீடு குங்குமத்தை கொடுக்க போறார்களாம். 9ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய ஸ்கீம் தொடங்க போறது. அவருடைய நண்பரான ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியுடைய சேனல் நியூஸ் 18 அதோடைய தலைப்பை கேளுங்க. ஆபரேஷன் சிந்தூர் கே பாத் அபியான் சிந்தூர் ஒரு ப்ரோக்ராமையே நடத்தி விட்டார்கள். இது மட்டுமல்ல, பிஜேபியின் ஸ்போக் பர்சன் கே சர்மா, பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியோடைய லோகோ எல்லாம் இருக்கும். செய்தி ஊடகங்களில் பேசும்போது அவர் கொடுத்த அந்த விளக்கத்தையும் நீங்க கேட்டுவிடுங்கள். அதாவது எந்த அமித் மால்வியா அதை ஃபேக் நியூஸ் என்று எடுத்து காட்டுகிறாரோ, உங்களுடைய ஸ்போக் பர்சன் கே வர்மாவுடைய அந்த பதிலை நீங்களே கேட்டுவிடுங்கள். அதாவது இந்த நாட்டு பெண்களுடைய திருமணமான அந்த அடையாளங்களை, மாங்கல்ய அடையாளங்களை நாங்க கொண்டு போய் சேர்ப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இது ஒரு சாதாரணமான விஷயம் தானே. டிவி
ஸ்டேஜில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நபரை நீங்களே கேளுங்கள். भारतीय जनता पार्टी के कार्यकर्ता अपनी बहनों अपनी माताओं के पास जाएंगे तो वो उनको सुहाग का वो सामग्री देंगे। मुझे नहीं पता उन्हें कितनी धर्म संस्कृति और भारत की संस्कृति का ज्ञान है। சிவம் தியாகி இதே நவிகா குமாரோடைய டைம்ஸ் நாவ் பாரத்துடைய இன்னொரு எடிஷன். அங்க உட்கார்ந்து கொண்டு அவர் பேசும்போது இது எங்களுடைய கௌரவ பிரச்சனை, அதாவது குங்குமம் கொடுப்பது எங்களுடைய கௌரவ பிரச்சனை என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார். இதே டிவி 18ல பதில் கொடுக்கும்போது क्या बीजेपी घर घर सिंदूर पहुंचाने वाली है, அதாவது ஒரு நாள் முன்னாடி அதை நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம், இது எங்களுடைய ஐதீகம் அப்படியெல்லாம் விளக்கி அதே நபர் ஒரு நாள் கழித்து மால்வியா யூட்டன் அடித்ததற்கு பின்பு அப்படியெல்லாம் நாங்கள் எதுவுமே பேசவில்லையே, அப்படியான எந்த விதமான ஸ்கீமும் கிடையாது என்று அதே நபர் பேசியிருக்கிறார். அதையும் நீங்கள் கேளுங்க. अगर इतना काम है तो फिर घर घर जाके सिंदूर क्यों बांट रहे हैं? क्योंकि वो हमारे गौरव का विषय है. இதே நபர்கள் தான் கோதி மீடியா சேனல் ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு பாகிஸ்தானிலிருந்து எத்தனையோ ஃபேக் ஸ்டோரிஸ்கள் வெளிவரும்போது இந்தியா சார்பாக ராவல்பிண்டியை பிடித்து விட்டோம், கராச்சியை பிடித்து விட்டோம், இஸ்லாமாபாத்தில் எங்களுடைய போர் படை புகழ்ந்து விட்டது போன்ற பல்வேறு ஃபேக் நியூஸ்களை கொடுக்கும்போது இதே அமித் மால்வியா அந்த செய்திகளையும் ப்ரமோட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வந்தார். அதாவது ப்ரொபகண்டா நடத்துவதில் எந்த அளவில் பிஜேபியின் ஐடிவில் வேலை பார்த்து வருகிறதுன்னு நீங்கள் பாருங்கள். 2.5 நாட்கள் பொறுத்திருந்திருக்கிறார்கள். பெண்களுடைய ரியாக்ஷன் இவர்களுக்கு எதிராக வர தொடங்கிய உடனேயே இப்போ யூட்டன் அடித்து விட்டார்கள். இது ஃபேக் நியூஸ் என்று கூறிவிட்டார்கள். அப்போ நான் காட்டிய அனைத்துமே பொய்யா. दैनिक भास्कर ஃபேக் நியூஸ் என்றார். உங்களுடைய கோதி மீடியா சேனலில் உங்களுடைய ஸ்போக் பர்சன் பேசியது எல்லாமே பொய் தானா? அப்போ யார் மீது நீங்க வழக்கை தொடங்க? கோதி மீடியா மீது, உங்களுடைய ஸ்போக் பர்சன்கள் மீது முதலில். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.